நேரத்துல நான் அண்ணன் ஸ்டாலினோட இணைந்து மகளிருடைய மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அது நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ரொம்ப தூரம் நடைபயணமாக சென்று அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு பெண்களுக்காகவும் அண்ணன் ஸ்டாலின் வெற்றி பெற்று வந்தால் என்னெல்லாம் செய்வார் என்ற வாக்குறுதிகளை கொடுத்தேன். ஆனால் பத்திரிகை நண்பர்கள் நான் என்ன சொல்றேன்னே புரிந்து கொள்ளாமல் திருட்டு தகவல் போடுறீங்க, செய்தி போடுறீங்க. தயவு செய்து நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றதை கேட்டு நீங்க உங்கள் பத்திரிகையில செய்தி போடணும். இன்னைக்கு சில பத்திரிகைகளில் வந்த செய்தி தவறானவை. நான் பேர் சொல்ல விரும்புற, ஆனா கண்டிப்பா சொல்றேன், அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 2வது முறை முதல்வராக வரப்போவது உறுதி. 7வது முறை திமுக ஆட்சி அமைக்க போவது உறுதி. அப்படி இருக்கும்போது பெண்களுக்குரிய பாதுகாப்பை நிச்சயம் அண்ணன் ஸ்டாலின் உறுதிப்படுத்துவார் என்று தான் சொன்னேன். பெண்கள் சார்பா அவர்கிட்ட நம்ம உரிமையோட பேசலாம் என்று தான் சொன்னேன். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாதவர்கள் தவறான செய்தி போடுவதை வன்மையாக கண்டிக்கிறேன். தப்பான செய்தி யாரும் போடாதீங்க. ஏதோ ஆட்சியாளரை தப்பா சொன்னது போல தயவு செய்து திரித்து போடுவதை இதோட நிறுத்திக்கங்க. தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்னு. இப்பவும் சொல்றேன், அண்ணன் ஸ்டாலின் தான் 2வது முறை முதல்வர். 7வது முறை திமுக தான் ஆட்சி அமைக்கும். ஒட்டுமொத்த பெண்களின் பாதுகாவலர் அண்ணன் ஸ்டாலின் தான். ஆட்சி கருத்து இல்ல. எதனால நாங்க பெண்கள், கிருத்திகாவும் ஒரு பெண்ணு தான், நாங்க போய் அண்ணன் உரிமையா பேசுவோம்னு நான் சொன்னேன். எனவே இது போல பொய் செய்திய போட்டா நீங்க நினைக்கலாம் இந்த கூட்டணிக்கு களங்கத்தை உண்டாக்கலான்னு. 1000 கை கொண்டு மறைத்தாலும் ஆதவனை யாரும் மறைக்க முடியாது. அதனால பொய் செய்தி பரப்புவதை விட்டுட்டு இந்த கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது, ஆட்சி அமைக்க போகிறது.